பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் ஒரு விசை உங்களை சந்திக்கும்படியாக பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தபடியினால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் உங்களுக்கென்று வைத்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். சங்கீதம் 34 அதிகாரம் 10 சங்கீதம் 34 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த நல்ல நாளிலே அநேக குறைபாடுகளோடு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் குறைகளை நினைத்து நீங்கள் கவலைகள் கண்ணீரோடு இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைக்கு திருமணமாயும் பல ஆண்டுகளாகி குழந்தை இல்லை, அந்த கஷ்டத்தில் நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம். இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் படித்து இன்னும் நல்ல வேலை வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் கஷ்டத்தோடு துக்கத்தோடு இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நினைத்து உங்களுக்கு கண்ணீர் கவலையோடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோவான் 4 அதிகாரம் 46 நாம் ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே ராஜாவின் மனுஷன் இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற குமாரன் மரண அவஸ்தையில், அவனுக்கு அதிகமான ஒரு ஜுரம், அது மரண படுக்கையாக இருக்கிறது. அந்த வேளையிலே அவன் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்து தன் மகன் குணமடைய வேண்டும் என்று அவரை நோக்கி பார்த்து அவரை கூப்பிட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். கர்த்தர் சொன்னாங்க, அவனுடைய உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். நீ போ, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் தேடி வந்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த வார்த்தையை நம்பி அவன் கடந்து செல்லுகிறான். அவன் போகிற வழியிலே அவனுடைய தாசர்கள் சேவகர்கள் வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான், அவனுக்கு இருந்த ஜுரம் முற்றிலும் நீங்கி போச்சு. உடனே அவன் ஆச்சரியப்படுகிறான், இது எப்படி நடந்தது, எப்போ நடந்தது? அப்போ அவர்கள் சொன்ன நேரமும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், அந்த நேரமும் ஒரே நேரமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த வார்த்தையை கேட்டு நீங்க நம்பும்போது, அந்த ராஜாவின் மனுஷன் அந்த வார்த்தையை நம்பி கடந்து சென்றான், அவனுடைய குழந்தை பிழைத்தான். அதே போலதான் நீங்க கர்த்தரை தேடி அவருடைய வார்த்தையை நீங்க நம்பும்போது நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகள் உள்ள கண்ணீர்கள் கவலைகள் உங்களுக்கு மாறும். விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகள் திருமணமாய் அநேக பிள்ளைகள் பல ஆண்டுகளாயும் குழந்தைகள் இல்லை, அதனால் பிள்ளையின் பெற்றோர்கள் கவலைகளோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வழி தவறி இருக்காங்க. எப்பொழுது என்னுடைய பிள்ளையின் நிலைமைகள் மாறும், என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படுவான் என்று அநேக காரியங்களோடு பெற்றோர்களாக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இந்த நல்ல வேளையில் இயேசுவை நோக்கி பாருங்க, நிச்சயமாக நீங்கள் அவரை தேடுங்க. அந்த குறைகளை, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கர்த்தர் நீக்குவார். விசுவாசிப்போம், நம்புவோம். இப்பொழுதும் உங்களுக்காக உங்கள் மத்தியில், நம் மத்தியில் இருக்கிற மார்க்கனை உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். மார்க்கனை வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். நன்றி ஏசப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் திரும்பாத இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும், கர்த்தருக்கு பயந்திருக்கட்டும் ஆண்டவர். ஆலயத்துக்கு வர விடாமல் பிசாசனம் அநேக தடைகள் கொண்டு வரான் ஆண்டவர். அப்படிப்பட்ட இருக்கிற பிள்ளைகளுக்காண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனம் போல வாழ்க்கை வாழ்கிறாங்க, மொபைலில் கேமில் அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காண்டி ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியட்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும் ஏசப்பா. உங்களோட கரத்தில் எல்லா பிள்ளைகளும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகளை சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, எல்லாம் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களோட கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஏசப்பா திருமண காரியங்கள் வாக்கிய பண்ணுங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை வேலைகள் வருமானம் பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, படிப்பில் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானம் அபிஷேகத்தை கொடுங்க. ஒரு ஜப கிருப ஜபாவில் நிரப்புங்க. கர்த்தருடைய பாதுகாப்புகள் எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்குறோம். எந்த ஒரு பிசாசனவன் எந்த ஒரு பிள்ளைகளும் தொடாமல் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்கள் ரத்தத்தின் வல்லமைகள் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய வேலி அடைச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம். நசரனாகிய இயேசப்பா கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.